ஜெய் ஸ்ரீராம். அனைவருக்கும் வணக்கம். இந்தியாவில் பார்த்தீர்கள் என்றால் பொதுவாக குறிப்பாக நம்மளுடைய தமிழகத்தில் பார்த்தீர்கள் என்றால் ஒரு பொய்யான ஒரு செய்தி காட்டுத்தீ மாதிரி பரவிக்கொண்டே இருக்கின்றது. என்னவென்றால் இந்த கிறிஸ்தவ வெள்ளையர்கள் நம்மளுடைய நாட்டிற்கு வந்ததற்கு பிறகுதான் நாம் கல்வி கற்பிக்க ஆரம்பித்தோம். அவர்கள் வந்த பிறகுதான் பள்ளிக்கூடங்கள் கட்டமைப்பு செய்யப்பட்டது. அதே போல மருத்துவம், இந்த மருத்துவமனைகள் அவர்கள் வந்ததற்கு அப்புறம்தான் கட்டமைப்பு செய்யப்பட்டது. அதே போல ட்ரெயின் வசதி, மின்சார வசதி, சாலை வசதி, இது போன்று அனைத்துமே இந்த வெள்ளைக்கார கிறிஸ்தவர்கள் நமது இந்தியாவில் வணிகம் செய்ய நம்மளை அடிமைப்படுத்தி ஆட்சி செய்த காலகட்டத்தில் தான் இதை அனைத்துமே நடைபெற்றது என்று ஒரு பொய்யான ஒரு தகவலை சொல்லிக்கொண்டே போகின்றார்கள். அப்போ அந்த வெள்ளைக்காரன் நமது இந்தியாவிற்கு வருவதற்கு முன்னால் நம் முன்னோர்கள் கல்வி திறனுடன் செயல்படவில்லையா? அப்போ லட்சக்கணக்கான குருகுலங்கள் நம் பாரத திருநாட்டில் கற்பித்துக் கொண்டிருந்தார்கள். அப்போ குருவழி கல்வி பாரத திருநாட்டில் செயல்பட்டு கொண்டிருந்தது. இந்த குருகுல கல்வி வழியில் நமது பாரதத்தில் பார்த்தீர்கள் என்றால் பல அறிஞர்களையும் அரசியல் மேதைகளையும் உருவாக்கியது குருகுல கல்வி தான். இந்த குருகுல கல்வியை பயின்ற பெரிய பெரிய வல்லுநர்கள் நம் பாரதத்தை சீர்தூக்கி சென்றார்கள். அதே போல பார்த்தீர்கள் என்றால் மருத்துவத்தில் பார்த்தீர்கள் என்றால் இந்த உலகத்திலேயே தலை சிறந்து விளங்கியது நம்மளுடைய சித்தர்களின் சித்த மருத்துவம். முதல் முறையாக உலகத்திலேயே அறுவை சிகிச்சை செய்த நாடு எது என்றால் நம்மளுடைய பாரத நாடு. நம்மளுடைய சித்தர்களும் முன்னோர்களும் இந்த சித்த வைத்தியத்தில் தலை சிறந்து விளங்கினார்கள். இது போன்று நிறைய ஒரு பாரம்பரியத்தை கொண்ட ஒரு வரலாற்றை, மிகப்பெரிய ஒரு சிறப்பை கொண்ட நாடு நம்மளுடைய பாரத நாடு. இதையெல்லாம் சீர்குலைக்கும் விதமாகத்தான் இந்த வெள்ளைய கிறிஸ்தவர்கள் மிஷனரிகள் இயங்கிக் கொண்டிருந்தார்கள் நம்மளுடைய பாரதத்தில். பார்த்தீர்கள் என்றால் இந்த ஆங்கில கல்வி முறை இப்பொழுது நாம் கற்றுக்கொண்டிருப்பது, இது எப்பொழுது இங்கே நம்மளுடைய இந்தியாவில் வந்தது என்றால் 1834 ஜூன் மாதம் 10 மேகாலய ஜெனரல் பிரபு ஜெனரல் அவருடைய சட்டக்குழு இங்கே இந்தியாவில் அந்த ஆண்டு துவங்குறாங்க. அப்போ 1835 அந்த ஆங்கில கல்வி முறை செயல்படுத்தப்பட்டது இந்தியாவில். அப்போ இந்த ஆங்கில கல்வி முறை செயல்படுத்தப்பட்ட போது எந்த நோக்கத்தோடு செயல்படுத்துகிறார்கள் என்றால் நம்மளுடைய பண்டைய பாரதம் கிட்டத்தட்ட இந்த உலகத்தில் முதல் முறை இந்த உலகம் தோன்றிய முதல் தோன்றியது இந்து மதம். இந்த இந்து மதத்தின் பாரம்பரியத்தையும் கலாச்சாரத்தையும் அழிக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு தான் இந்த கல்வி முறையை கொண்டு வருகிறார்கள். அப்போ இந்த கல்வி முறையில் பார்த்தீர்கள் என்றால் நம்மளுடைய வரலாற்று சிறப்பெல்லாம் மறைக்கப்படுகின்றது. நம்ம படிச்சிருப்போம், நம்மளுடைய பிள்ளைகள் கூட இப்போ படிச்சுக்கிட்டு இருக்காங்க வரலாற்றில். என்ன அப்படின்னா, இந்த உலகத்தை வென்ற மன்னன் அலெக்சாண்டர், இந்த உலகத்திலே மாவீரன் அலெக்சாண்டர் அப்படின்லாம் வரலாற்று புத்தகத்தில் ஒரு தவறான ஒரு இதை சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் உலகத்தை ஒரு பெரிய மன்னன், மாவீரனாக விளங்கின மன்னனை மண்டியிட்டு மன்னிப்பு கேட்க செய்து புறமுதுகு காட்டி ஓட செய்த மன்னர் நம்மளுடைய பாரத மன்னர் புருஷோத்தம மன்னர். இதை நம்மளுடைய சங்கதிகளுக்கு வரலாற்றில் சொல்லிக் கொடுக்க இந்த கல்வி முறை திட்டங்கள் முழுமையாக நம்மளுடைய பாரத கலாச்சாரத்தை மறைக்கிறார்கள். ஆகையால் தான் நம்மளுடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் புதிய கல்விக் கொள்கையை செயல்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்தோடு செயல்பட்டு கொண்டிருக்கின்றார். அவர்களுடைய கரத்தை
வலுப்பெற செய்ய நாம் அனைவரும் உறுதுணையாக இருக்க வேண்டும். நம்மளுடைய பாரத திருநாட்டின் பெருமையை நம்மளுடைய நாளைய சங்கதிகளுக்கு கொண்டு செல்ல வேண்டும். ஜெய் ஸ்ரீராம்.